எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம மில்லில் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி புது யூனிட் போட்டு இப்போ நெய் காய்ச்சறதை எடுத்திருக்கோம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து நெய் வாங்கி கொடுத்துட்ருந்தோம். அவங்களுமே நம்பிக்கையான ஆட்கள் தான். இப்போ நம்மளே இதை தயாரிச்சிடலாம், ஏன்னா லட்டு நிறைய செய்கிறதுனால தொடர்ந்து அவங்கக்கிட்ட எடுக்க முடியல. அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பசு நெய், மஞ்சள் உருட்டு வெண்ணெய் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த வெண்ணெயை வாங்கி நம்மளே காய்ச்சிடுறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த நெய் வாரம் காய்ச்சலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். யாருக்காவது நெய் தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் பாத்திரம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா அதோட ஸ்மெல், அரோமா குறையாமல் அப்போ தான் இருக்கும். ஒரு வாரத்துக்கு எவ்வளோ நெய் தேவையோ அது மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க. இது பாரம்பரிய முறைப்படி முருங்கைக்கீரை அல்லது கருவேப்பிலை போட்டு காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இது காய்ச்சும்போது எடுத்தது. மறுநாள் பார்த்திங்கன்னா நல்லா மணலாக இருக்குது. இதனால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னுமே திருப்தி ஆகிடுது. எந்த கலப்படம் இல்லாமல் கொடுக்குறோம் அதுக்காக தான் இதை முன்னெடுத்தோம். இன்னொன்று, நம்ம மில்லில் எல்லாருக்குமே தெரியும் 11 வகை லட்டு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லட்டுக்கு எல்லாமே நெய் தேவை அப்படிங்கிறதுனால இதை முன்னெடுத்திருக்கோம். யாருக்காவது தேவை அப்படின்னா சில்வர் பாத்திரமோ அல்லது கண்ணாடி பாட்டிலோ உங்களுக்கு எது வசதியோ அதை எடுத்துகிட்டு வாங்க. ஒரு வாரத்துக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் 100 ml வாங்கிக்கலாம். 100 ml, 200 ml, 1/4 லிட்ரு, அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு வாங்கிக்கோங்க. இது எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்றக்காக இதை முன்னெடுத்திருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஃப்ளேவர் குறையக்கூடாது அப்படின்றதுக்காக தான் பாத்திரம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது. டப்பாவும் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க பாத்திரம் எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவையான அளவு வாங்கிக்கோங்க. நன்றி.